ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 8ஆம் நாள், ஆங்கில தேதி 24/9/2024 செவ்வாய்க்கிழமை. அதாவது இன்றைக்கி மிருகசீரிஷ நட்சத்திரம் இரவு 4:10 வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்றைய திதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்தமி திதி, மாலை 6:46 வரைக்கும் சப்தமி திதி. இன்றைய ராகு கால நேரம் காலை, அதாவது மாலை 3 மணி 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி 10:30 மணி வரை. இன்று சித்த யோகம் 60 நாழிகையும் இருக்கிறது. மிதுன ராசிக்கு சந்திரன் மாலை 4:24 அளவில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாள் மங்கள வாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆதலால் அம்மனை வழிபாடு செய்வது மிக உசிதம். முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம். இன்று பிறந்தநாள் காணும் அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் காணும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசிக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இது அமக்கலங்க. நீங்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்றே சொல்லலாம். ஆனால் ராசியை சனி பகவான் பார்க்குறதால கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. இருந்த போதிலும் குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். பணம் பல வகையில் பையை நிரப்பும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. 10ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதால் தொழிலில் என்றும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி பெரிய வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. ரெட்டிப்பு வருமானத்தை பார்க்க போகிறீங்க. அதே நேரத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. சொந்த தொழில் பண்ணாலும் சரி, இல்லை அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. இந்த வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு நன்மைகள் தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக நன்மைகள் தரும். தாராளமாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். அற்புதமான ஒரு நிலை. 5ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் வரும். இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரலாம். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு நாள், சாதிக்கக்கூடிய நாள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.